சாட்டர்டே இன்னைக்கு யோகிக்கு வந்து ஸ்கூலில் ஸ்போர்ட்ஸ் டே. ஸோ வந்து அவன் ட்ரில்லில் வந்து இருக்கனால வெயிலில் ரொம்ப நேரம் வந்து நின்று ரொம்ப டயர்டாக தான் வரான் டெய்லியுமே. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஸ்கூல்லேயே வந்து ஸ்நாக்ஸு, அப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ண சோப்பு, இது எல்லாமே வந்து கொடுத்து விடுங்க, சீப்பு எல்லாமே கொடுத்து விடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து அவன் கேட்டுகிட்டே இருந்தான் ரொம்ப நாளாக, ஜூஸ் வந்து லெமன் ஜூஸ் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மழையாக இருக்கனால தான் நான் கொடுக்கல. ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் கிளைமேட் பரவாயில்லாமல் இருந்தது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா லெமன் ஜூஸ் வந்து கொடுத்தாச்சு. அது கூட கொஞ்சம் சப்ஜா விதையும் போட்டு கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொய்யாப்பழமும் சீத்தாப்பழமும் வந்து கொடுத்துருந்தேன். ஏற்கனவே நான் கொய்யாப்பழத்தை பற்றி ஒரு ஷார்ட்ஸில் வந்து சொல்லியிருப்பேன் அதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு. அதை பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து பிளேலிஸ்ட்டில் யோகி ஸ்நாக்ஸ் பாக்ஸ்ன்னு இருக்கும், அதில் போய் பாருங்கள். நான் என் குழந்தைக்கு என்னெல்லாம் வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வந்து நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன் அப்படிங்கிறது அதில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த சீத்தாப்பழத்தை பற்றி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது வந்து எலும்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி கால்சியம், மெக்னீஷியம் இருக்குது. நம்மளோட ரத்த அழுத்தத்தை வந்து சீராக வைக்கிறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதயத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது இந்த சீத்தாப்பழம். ஸோ இந்த சீத்தாப்பழத்தை நம்ம வந்து பார்த்திங்கன்னா டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருக்கவங்க இதை வந்து ரொம்ப அளவாக எடுத்துக்கணும். ஏன்னா இதில் குளுக்கோஸ் இருக்கனால வந்து பார்த்திங்கன்னா சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே நம்ம பார்த்திங்கன்னா சீத்தாப்பழம் ரொம்பவே வந்து டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப சுகர் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் டயபெட்டிக் பேஷண்ட் கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கோங்க. ஆனால் கொய்யாப்பழம் வந்து பார்த்திங்கன்னா டயபெட்டிக் பேஷண்ட்டும் சேர்த்து சாப்பிடலாம். ஏன்னா இதில் உவர்ப்பு தன்மையும் இருக்கும், இனிப்பு தன்மையும் இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ஸ்நாக்ஸ்ன்னு நான் சொல்லுவேன். எனக்கு வந்து சீத்தாப்பழம் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு யாருக்காவது சீத்தாப்பழம் பிடிக்குமா அப்படிங்கிறத கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஸோ சீத்தாப்பழத்தில் உள்ள இருக்கிற சதையை மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டேன், ஸ்பூனும் வச்சுட்டேன். ஏன்னா குழக்குழன்னு இருந்தால் தொட்டு அவர் எடுத்து சாப்பிட மாட்டார், அதனால் ரொம்ப சீன் போடுவார். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா பிஸ்கட் வச்சாச்சு. அப்புறம் ஸ்கூலில் வந்து சோப்பு இதெல்லாம் வந்து கொண்டு வர சொல்லியிருந்தாங்க. ஈவினிங் தான் வந்து ஸ்போர்ட்ஸ் டே ஸ்டார்ட் பண்ணுறனால ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி தான் வந்து ஸ்போர்ட்ஸ் யூனிஃபார்ம் வந்து போட சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா புது ட்ரெஸ் இன்றைக்கி வந்து ஸ்போர்ட்ஸ் யூனிஃபார்ம் வந்து போட போகிறாரு. சாக்ஸு, ஷூ இதெல்லாமே வந்து எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு வந்து இன்றைக்கி அரிசி பருப்பு சாதம் தான் வந்து பண்ணியிருந்தேன். நார்மலாக வந்து பருப்பு சாதம் வந்து நான் பண்ணியிருக்கேன், ஆனால் அரிசி பருப்பு சாதம் வந்து இப்போ தான் நான் வந்து பண்ணியிருக்கேன் முறையாக. ரொம்பவே நல்லா வந்திருந்தது, டேஸ்டியாகவும் இருந்தது. இதுக்கு வந்து சைடிஷ் வந்து அப்பளம் வந்து வச்சுருந்தேன். உங்கள் குழந்தைக்கு இன்றைக்கி ஸ்கூல் இருக்கா, இல்லை என்ன ஸ்நாக்ஸ் கொடுத்தீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.